அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து 2 பயங்கர சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பெண்கள் வார்டில் அனுமதிக்கப்பட்ட இதய நோயாளியான அந்த பெண்ணுக்கு மருத்துவர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இளைஞர் ஒருவர் மகளிர் வார்டில் புகுந்து அங்கிருந்த 50 வயது பெண் நோயாளியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. உடனே அந்த பெண் கூச்சலிட்டதை அடுத்து அங்கு ஓடி வந்த மருத்துவமனை ஊழியர்கள் மது போதையில் இருந்த அந்த இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் நோயாளி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பிடிபட்ட இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் ராணிப்பேட்டை மாவட்டம் சலங்கை கிராமத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் வேலையில்லாமல் ஊர் சுற்றி வந்ததும் தெரியவந்தது. மேலும் சதீஷின் அத்தை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பெண்கள் வார்டில் உதவியாளராக பணியாற்றி வருவதும் சதீஷுக்கு அதே மருத்துவமனையில் காவலாளி வேலை வாங்கித்தர முயற்சித்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. எனவே இதற்காக சதீஷின் அத்தை அவரை ஜனவரி 11ஆம் தேதி மருத்துவமனைக்கு வரவழைத்து பெண்கள் வார்டு இருக்கும் பகுதியில் தங்க வைத்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதன் பிறகுதான் ஜனவரி 12ஆம் தேதி இரவு நேரத்தில் மது போதையில் வந்த சதீஷ் மகளிர் வார்டில் தூங்கிக் கொண்டிருந்த நோயாளிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் சதீஷ் அத்தையிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நாளன்று இதே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ மாணவியிடம் ஒரு நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுபோதையில் இருந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை பார்க்க வந்தபோது இப்படி ஒரு சம்பவத்தை செய்ததாக விசாரணையில் தெரியவந்தது. இப்படி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் முதல் சம்பவம் நடந்து 12 நாட்களே ஆன நிலையில் மீண்டும் அதே இடத்தில் மற்றொரு பாலியல் சீண்டல் சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதல் சம்பவத்தின் போதே தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏன் என மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது.